ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு தி ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ். ஸோ நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பைட்ஸ்ல டெய்லி எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். நியூஸ் பேப்பர் அண்ட் இட்ஸ் ஃபவுண்டர்ஸ். ஓகே, இது ரிலேட்டடா உங்களுக்கு எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. ரொம்ப ஃபேமஸான லீடர்ஸ் வச்சு தான் அதிகமா கேட்குறாங்க. சரியா? ராஷ்ட் கோஃபர் அப்படிங்கிறது யாரோட பேப்பர்? தாதாபாய் நவ்ரோஜி அவங்களோட இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே இவங்களோடது. தென் காந்தியோடது, மகாத்மா காந்தி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய லீடர்ஸ் தான் கேட்குறாங்க. ஓரளவு பார்க்கும்போது ஒரு சில டைமும் கொஞ்சம் டீட்டெயில்டா கொஞ்சம் சில நம்ம கேட்கப்படாத பேர்லாம் சில டைம் வருது. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த விஷ்ணு சாஸ்திரி, சிப்லுங்கர் அப்படிங்கிறது நம்ம அதிகமா கேட்கப்படாத பேர். ஆனா இதுவும் வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு இங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். இது இது மட்டும் பத்தாது, சரியா? ஏன்னா நார்மல் டைம் உங்களுக்கு ஓகே. நார்மலா ஃபேமஸா இருக்கிறவங்களோட இது நம்ம படிச்சுக்கலாம். ஃபேமஸா இல்லாதவங்க, கொஞ்சம் நம்ம அதிக கேள்விப்படாத பேர்கள்லாம் நீங்க அதுக்கு தனியா மெனக்கெட்டு படிக்கணும். இல்லன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பினாக்கிள் புக் வச்சு தான் படிக்கணும். நான் இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கக்கூடிய முக்கியமான இதுதான் குடுத்துருக்கேன். ஸோ இந்த பிக்சர்ல உங்களுக்கு நெறைய இருக்கும். வளவளன்னு இருக்கும். அதுல நான் இந்த 1, 2, 3 ஆர்டர்ன்னு சொல்லிட்டு இயர் படி அரேஞ்ச் பண்ணி எழுதியிருப்பேன். ஸோ அத மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மத்த மத்த லீடர்ஸ வச்சு நான் உங்களுக்கு தனியா கூட இதுக்கு ஒரு செஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லிட்டு பினாக்கிள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துட்டு வரும்போது நம்ம அப்படி பார்த்துடலாம். அதுல வந்து நம்ம இங்க விட்டவங்கலாம் அங்க நம்மளுக்கு கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1780ல தான் ஒரு நியூஸ் பேப்பர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க மொத. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. ஓகேவா? ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கே அப்படிங்கிறவர் தான் பெங்கால் கசட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை தொடங்கியிருப்பாரு, ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. இது எப்போ? 1780ல. ஓகே. அதுக்கப்புறம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா நம்ம ராஜாராம் மோகன் ராய் வருவாங்க. சரியா? ராஜாராம் மோகன் ராய் 1890ல 1820 1890 அந்த டைம்ல வந்துட்டு சாம்பாத் கௌமுடி. ஓகே, சாம்பாத் கௌமுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்கியிருக்காங்க. ஓகே, இது பாத்துக்கோங்க. 1890 20 அந்த ரேஞ்ச்ல சில இடத்துல வந்து 1819 கொடுத்துருக்கான். இதுல வந்து 1821 கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்துக்கோங்க. சரியா? ஓகே, பிக்சர் தெரியுதா? தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, ராஜாராம் மோகன் ராய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது வரும். அதுக்கப்புறம் ராஜாராம் மோகன் ராய் அந்த இயர் ஆர்டர்ல வச்சு நான் சொல்றேன். சரியா? ராஜாராம் மோகன் ராய் வந்துட்டு சாம்பாத் கௌமுடி அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை 1821 அந்த டைம்ல தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிற பெர்ஷியன் மொழி நியூஸ் பேப்பரையும் இவர் தொடங்கியிருக்காரு. ஓகேவா? இது ஒரு நியூஸ் பேப்பர் ஜேர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். அண்ட் இதுல எப்படி கூட கேட்கலாம்னா மிராத்துல் அக்பர் அப்படிங்கிறது எந்த மொழி நியூஸ் பேப்பர் அப்படின்னு கூட கேட்பாங்க. ஸோ அது பெர்சியன். அப்ப இந்த சாம்பாத் கௌமுடி அப்படிங்கிறது பெங்காலி. ஓகேவா? பெங்காலி நியூஸ் பேப்பர். புரிஞ்சுச்சா? ஓகே, ராஜாராம் மோகன் ராயோடது இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இப்போ ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தோம், ரஷ்ட் கோஃப்தர் அப்படிங்கிறது யாரோட நியூஸ் பேப்பர்னு பாத்தீங்கன்னா, ரஷ்ட் கோஃப்தர்ங்கிறது ஒரு குஜராத்தி நியூஸ் பேப்பர். ஓகேவா? இதை யார் தொடங்கியிருப்பாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஷ்ட் கோஃப்தர். ஓகே, தாதாபாய் நவ்ரோஜி 1854 அந்த டைம்ல தொடங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ நீங்க இயர் படிக்கலாட்டியும் அட்லீஸ்ட் அவங்க அந்த நியூஸ் பேப்பர் ஃபவுண்டர் மட்டுமாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. 3 பார்த்துட்டோம். 4வது வந்துட்டு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். இவங்களுமே கேள்விப்பட்டிருப்போம். இவங்க 1858ல சோம் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரை தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சோம் பிரகாஷ் இது வந்து வார இதழ். ஓகே, வார இதழ் தெரிஞ்சுக்கோங்க. சோம் பிரகாஷ். அப்புறம் தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது, தேவேந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவங்க இந்தியன் மிரர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்கிருக்காங்க. ஓகேவா? இதோட இயர் பாத்தீங்கன்னா 1862. தேவேந்திரநாத் தாகூர் வந்துட்டு இந்தியன் மிரர் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தொடங்கிருக்காங்க. அதுக்கப்புறம் 5th முடிச்சிட்டோமா? 6th இங்க இருக்கு பாருங்க, சையத் அகமத் கான். ஓகே, சையத் அகமத் கான் அப்படிங்கிறவங்க தஹீப் உல் அக்லாக் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். அது தொடங்கியிருக்காங்க. சாஹித், அது பேர் பார்த்துக்கோங்க, தாகிப் உல் அக்லக். ஓகே, தாகிப் உல் அக்லக் அப்படிங்கிறது 1871ல இது தொடங்கியிருப்பாங்க. ஓகே, அடுத்து 6th பார்த்துட்டோம். அந்த ஆர்டரா பார்த்துட்டு இருக்கோம் இயர் வைஸ். 7th பாருங்க. 7th ஹிந்து நியூஸ் பேப்பர் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹிந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை 1878ல உங்களுக்கு வேற கலர் கொடுத்துறாங்க. இது 1878ல வீர் ராகவாச்சாரியா. ஓகே, வீர் ராகவாச்சாரியா அப்படிங்கிறவர் தான் தொடங்கியிருக்காரு.
வீர் ராகவாச்சாரியா அண்ட் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தொடங்கியிருப்பார். இந்த வீர் ராகவாச்சாரியா போக ஜிஎஸ் ஐயரும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஹிந்து நியூஸ் பேப்பரை தொடங்கியிருப்பாங்க. எப்போ 1878ல. அதுக்கப்புறம் பாலகங்காதர் திலக். சரியா? திலக்கோட நியூஸ் பேப்பர் எது? கேசரி. ஓகேவா? கேசரி. இதோட மொழி என்னன்னு பாத்தீங்கன்னா மராத்தி. மகாராஷ்டிரா மராத்தி மொழியில தான் இந்த நியூஸ் பேப்பர் கேசரி அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை 1881ல பாலகங்காதர் திலக் வந்துட்டு திறந்திருப்பாங்க. ஃபவுண்ட் பண்ணிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? மராத்தி நியூஸ் பேப்பர். அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ண கோகலே எங்க இருக்காங்க? அடுத்து பாருங்க. கோபால் கிருஷ்ண கோகலே. ஜி.கே. கோகலேன்னு சொல்லுவாங்கல்ல. கோகலே. இவங்களோட நியூஸ் பேப்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா சுதாரக். ஓகே? சுதாரக் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை 1888ல தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? சுதாரக் அப்படிங்கிற நியூஸ் பேப்பரை 1888ல தொடங்கியிருக்காங்க. கோபால் கிருஷ்ண கோகலேவும் ரொம்ப முக்கியமானவர் தானே. ஸோ தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இவங்க கோபால் கணேஷ் அகர்கர். ஓகேவா? கோபால் கணேஷ் அப்படிங்கிறவங்க. ஓகே. அப்போ இவரோட இன்னொரு பேர் தான் இதா? கோபால் கிருஷ்ண கோகலே. சுதாரக் தானே பார்த்திருக்கோம். இங்க பாருங்க. இதுவும் சுதாரக் தான். அப்ப அப்ப அவரோட இன்னொரு பேரா கூட இருக்கலாம். சரியா? இது மேபி அத உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இந்த கோபால் கிருஷ்ண கோகலே அல்லது கோபால் கணேஷ் அகர்கர் 2 பேரும் ஒருத்தர் தானா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரியா? எனக்கு அந்த அளவுக்கு இந்த ஹிஸ்டரி அவங்க பேரு இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஓகேவா? சரி. இது பார்த்துட்டோம். அப்புறம் சார் அரபிந்தோ 10th. இது வந்து 1905ல வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பரையும் தொடங்கியிருப்பாங்க. வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்துட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர். வந்தே அப்படின்னோடனே நீங்க நம்ம ஹிந்தி, சான்ஸ்கிரிட் அப்படி பார்க்கக்கூடாது. இது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூஸ் பேப்பர் தான். சார் அரவிந்தோ கோஷ் எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அவர் தொடங்கினது. ஓகேவா? இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் வந்தே மாதரம் 1905ல. ஓகே. 10 பார்த்துட்டோம். அப்புறம் 11 கிலோ விவேகானந்தா தொடங்கின நியூஸ் பேப்பர் பாத்தீங்கன்னா உட்போதனா. என்னது? உட்போதனா. இந்த டீ போட்டிருப்பாங்க. சில டைம் இந்த டீ போட்டிருப்பாங்க. உட்போதனா. ஓகே. உட்போதனா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து மேகசின் தான். நாட் அ நியூஸ் பேப்பர். இது ஒரு மேகசின் மாதிரி. ஜர்னல், மேகசின் அந்த மாதிரி சொல்லலாம். இது 1899ல அவர் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? அப்ப இதுக்கப்புறம் தான் அந்த சர் அரவிந்தோ வரும். 9th அப்புறம் தான். அப்புறம் ஃபிரோஷா மேத்தா அப்படிங்கிறவங்க பாம்பே குரோனிக்கல், டெக்கான் குரோனிக்கல் அந்த மாதிரி பாம்பே குரோனிக்கல் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை ஃபிரோஷா மேத்தா தொடங்கியிருப்பாரு. இது வந்து இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். எப்போ தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1905 தான். ஓகே. இயர் நான் கொடுக்கறது எக்ஸ்ட்ரா தான். பட் பேரை மட்டும் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிரீஷ் சந்திர கோஷ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரை பத்தியும் அடிக்கடி நான் கொஸ்டின்ல பார்த்திருக்கேன். கிரீஷ் சந்திர கோஷ். இவரோட நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்து பேட்ரியாட். இதுவும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். இது எப்போனா 1892ல தொடங்கியிருப்பாங்க. ஓகே. இது கிரீஷ் சந்திர கோஷ். தென் இந்த பிக்சர்ல இருக்கிறத நமக்கு அப்படியே படிச்சா உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு அதாவது இயர் வைஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். தனித்தனியா பிரிச்சு. ஸோ நான் சொல்றது மட்டுமாவது நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்து இவர் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். இவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர்னு நம்ம படிச்சிருப்போம். ஸோ இவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டராகவும் இருந்திருப்பாரு. நிறைய அந்த டிராஃப்டிங் அந்த நம்மளோட கான்ஸ்டியூஷன்ல வந்து இவரை பத்தி ஒரு சில இடத்துல நம்ம படிப்போம். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் வந்துட்டு அல் ஹிலால் அப்படிங்கிற ஒரு உருது நியூஸ் பேப்பரை தொடங்கியிருக்காரு. ஓகேவா? உருது நியூஸ் பேப்பர். அல் ஹிலால் அப்படிங்கிறது உருது நியூஸ் பேப்பர். அதே இவர் வந்துட்டு இது அல் பகா அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர் வரும். சரியா? இவர் தான் அல் பகா அப்படிங்கிற நியூஸ் பேப்பரும் வரும். ஓகே. இதுவும் உருது தான். அல் பகானும் கேட்கலாம், அல்ல அல் ஹிலால்னு கேட்கலாம். மௌலானா அப்துல் கலாம் ஆசாதோடது.
ஓகேவா? அப்துல் கிடையாது, அபுல். எல்லாரும் அப்துல் கலாம் ஆசாத், அப்துல் கலாம் ஆசாத்ன்னு படிப்பீங்க. அப்படி கிடையாது. அபுல் கலாம் ஆசாத். ஓகேவா? ஏபியுஎல் தான். அடுத்து. ஸோ 12 கிட்ட பார்த்தோம். 13, 14 கிட்டயே பார்த்தாச்சு. போதும். சரியா? இந்த பிக்சர நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இது போக நான் சொன்ன எக்ஸ்ட்ரா டீட்டெயில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தர விட்டோமே. காந்தி. காந்தி, அப்புறம் அம்பேத்கர்லாம் பார்த்துட்டு அடுத்து போயிரலாம். காந்தியோட நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஒப்பீனியன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். காந்தியோட நியூஸ் பேப்பர் இந்தியன் ஒப்பீனியன். இது வந்து சவுத் ஆப்பிரிக்கால தொடங்கிப்பாரு பார்த்துக்கோங்க. அப்புறம் நவ்ஜீவன். ஓகே. இது 2ம் ரொம்ப முக்கியமானது. அடுத்து யங் இந்தியாவும், ஹரிஜனும் வந்துட்டு வீக்லி வீக்லி வர்ற மாதிரி, இல்ல அந்த ஜர்னல் மாதிரி இருக்கும். சரியா? யங் இந்தியாவும், இந்த ஹரிஜனும். வீக்லி ஜர்னல்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வார இதழ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இல்ல மேகசின் வாரத்துக்கு ஒரு தடவ, இல்ல மாசத்துக்கு ஒரு தடவ வரக்கூடிய மேகசின். அந்த மாரி தான் இருக்கும் இந்த யங் இந்தியாவும், ஹரிஜனும். ஆனா அவரோட நியூஸ் பேப்பர் எதுன்னு பார்த்தா, இந்த இந்தியன் ஒப்பீனியன். இந்தியன் ஒப்பீனியனும், நவ்ஜீவனும். ஓகேவா? நவ்ஜீவன். நவ்ஜீவனுமே வீக்லி நியூஸ் பேப்பர் தான். வீக்லி நியூஸ் பேப்பர், வீக்லி ஜர்னல், வீக்லி மேகசின் இப்படியெல்லாம் இருக்கு. சரி அந்த டைம்ல டெய்லி அ போடுறது கஷ்டங்கிறதுனால மேபி வீக்லி வாரம் அந்த மாரி எடுத்திருப்பாங்க. ஓகே. அடுத்து அன்னி பெசன்ட் பார்த்தோமா? அன்னி பெசன்ட் சொல்லவே இல்லையே. அன்னி பெசன்ட்டோடது இருக்கு பாருங்க. அன்னி பெசன்ட் வந்துட்டு நியூ இந்தியா 1914ல நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர தொடங்கியிருப்பாங்க. இத வச்சு அடிக்கடி எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பாங்க. சரியா? இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் நியூ இந்தியா அப்படிங்கிறது. அன்னி பெசன்ட்டோடது. அவங்களோட இன்னொரு நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, காமன்வெல். ஓகே. காமன்வெலும் அவங்களோடது தான். சரி ஓகே. இவங்களோடது முக்கியமா பார்த்துட்டோம். ம். இன்னும் வந்து விவேகானந்தா சொன்னேனா? விவேகானந்தா சொல்லிட்டேன். விவேகானந்தாவோடது வந்து இந்த உத்போதனா கூட இன்னொன்னு சேர்த்துக்கோங்க. அ உத்போதனா பிளஸ் பிரபுதா. பிரபுதா பாரதா. இது வந்து மாசம் மந்த்லி ஜர்னல் தான். ஓகே. பிரபுதா பார பா இதுவும் மேகசின் தான். இதுவுமே மேகசின் தான். இது வந்து மந்த்லி வரக்கூடியது. மந்த்லி மேகசின் அல்லது மந்த்லி ஜர்னல்னு சொல்லலாம். இந்த பிரபுதா பாரதா. ஓகே. இப்போ முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா? வேற இருக்கிறது நான் இத அனுப்பிடுறேன். அத பார்த்துக்கோங்க. சரியா? வேற எல்லாமே நம்ம ரொம்ப அதிகமா கேள்விப்படாத பேரா தான் இருக்கு. மலபாரி, குசுலு, லக்ஷ்மி நாரசு செட்டி அப்படின்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம அதிகமா கேள்விப்படாதது. நான் முக்கியமான ஃபேமஸானது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஓகே. சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். மிஸ் பண்ணதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த செஷன்ஸ் யாரெல்லாம் ரெகுலரா கன்டின்யூ பண்றீங்களோ, உங்களுக்கு தெரியும். இதுல இருக்கக்கூடிய நான் குடுக்கக்கூடிய கன்டென்ட் எல்லாமே எவ்ளோ வேல்யூபிளானது. எக்ஸாமுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ரெகுலரா விடாம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கான பெஸ்ட் கன்டென்ட்ஸ் தான் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். முடிஞ்சா நெறைய பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து ம். இப்ப இதுவே அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வேண்டாம். சரியா? கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நான் பெருசா எடுத்து வச்சிருக்கேன். இந்த வருஷத்துல நடந்த 2023ல நடந்த எல்லா சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸும். இது இன்னைக்கு வேண்டாம். சரியா? ஏன்னா ஆல்ரெடி நியூஸ் பேப்பரே நீங்க படிக்கிறதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதையும் சொன்னேன்னா, இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இது ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வேண்டாம். இத நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இந்த சமிட் அண்ட் கான்ஃபரன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்கீம்ஸும், பில்ஸும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ஸ்கீம் என்னன்னு பாருங்க. பிரணம். ஓகேவா? பிரணம் அப்படிங்கிறது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சரியா? பிரணம் அப்படின்னா, புரமோஷன் ஆஃப் அல்டர்னேட் நியூட்ரியன்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மென்ட் யோஜனா. ஓகேவா? அதாவது நம்ம யூரியா இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றாங்கல்ல. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு, கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட பர்டன குறைச்சிட்டு, அந்த இடத்துல மேக்ஸிமம் நேச்சுரல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் தான் இது. இந்த பிரணம் அப்படிங்கிற ஒரு யோஜனான்னு சொல்லலாம். ஓகே. ஸ்கீம், யோஜனா எல்லாம் ஒண்ணு தானே. இது எதுக்காகன்னா, ஆ கெமிக்கலையும் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ பேலன்சிங்கா யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப இருக்க பார்த்தீங்கன்னா, எல்லா அக்ரிகல்ச்சர்லயுமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. அத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு, எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசர் இப்ப ரீசென்ட்டா கூட இந்த நீம் ரிலேட்டடா ஒரு யூரியாலாம் கொண்டு வந்தாங்க. நீம் நீம் வச்சு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க சப்போஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்டின்னா, நீம் வச்சு ஒரு யூரியா கொண்டு வந்தாங்க. அதோட பேரு கூட என் என் அது பேர் கூட பார்த்து சொல்றேன். ஒரு நிமிஷம்.
ஸோ இங்க இருக்கு பாருங்க, நீம் கோட்டட் யூரியா. ஓகேவா? 100% அதாவது என்னன்னா, நீம் கோட்டட் யூரியா அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. சரியா? டொமஸ்டிக்கா அத வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, அத வந்து நம்ம ஃபார்மர்ஸ்க்கு குடுக்குறதுக்காக. இது ஒரு 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 விஷயம். இது ஒரு பாயிண்ட் இதுல. நியூ நியூ யூரியா பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யூரியா ரிலேட்டடா சப்சிடிலாம் குடுத்துட்டு இருந்தாங்க. சரியா? யூரியா அதாவது உரங்கள் வாங்குறதுக்கான சப்சிடிஸும் நெறைய குடுத்துட்டு இருந்தாங்க. அ அது 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 ரிலேட்டடா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அத பத்தி டீட்டெயில்ஸ்லாம் இங்க குடுத்துருக்காங்க. சரியா? இங்க குடுத்துருக்கிறத வாசிச்சாலே உங்களுக்கு புரியும். ஆ கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட யூசேஜ் வந்துட்டு அதிகமாகுறதுனால, அத முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி, அத ரெடியூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? இங்க இங்க இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க. 2017, 18 விட இப்ப 2021 டூ 22ல இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட தேவைகள் அதிகமாயிருச்சு. டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமானுச்சுன்னா என்ன ஆகும்? பிரைஸும் அதிகமாகும். ஸோ அப்ப ஃபார்மர்ஸ்னால சமாளிக்க முடியாது. ஸோ அ அதனால என்ன பண்றாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த நேச்சுரல் ஃபெர்டிலைசர்ஸ அல்டர்னேட்டிவா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்க்கு பதிலா கொண்டு வரதுக்கான ஒரு ஸ்கீம் கூட கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி அ ஒரு மேக்ஸிமம் ரீட்டெயில் பிரைஸும் குடுத்துருப்பாங்க. சரியா? மினிமம் ரீட்டெயில் பிரைஸ் இவ்ளோ டன் இவ்ளோ யூரியா வந்துட்டு இவ்ளோ பிரைஸ் அப்டிலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஏத்தாப்ல மானியம்லாமும் குடுத்துட்டு இருப்பாங்க. சரியா? இது ரிலேட்டடா யூரியா சப்சிடி ஸ்கீம் அப்டின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு கீழ தான் வரும். பிரணம் கீழ தான் வரும். ஆ மார்ச் 2025 வரைக்குமே இந்த யூரியா சப்சிடி ஸ்கீம் வந்துட்டு குடுக்க போறாங்க. அது போக இதுல நம்ம என்ன இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அந்த இந்த மாரி ஒதுக்குவாங்கல்ல சப்சிடி. மானியம் வழங்குறதுக்காக பட்ஜெட்ல ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மானியம் வந்து சேர்ந்திருக்கும். அந்த மானியம் குடுத்தது போக பேலன்ஸ் இருக்கும். பேலன்ஸ் சேவிங்ஸ் இருக்கும். சேவிங்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஃபெர்டிலைசர் சப்சிடி. சேவிங்ஸ் இருக்கும். சரியா? மானியம் குடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிறதுல ஒரு 50% எடுத்து ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு குடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ 50%னா ஒரு அ அ ஒரு ரூ. 1000 வைங்களேன். ரூ. 1000 குடுக்குறாங்க. சிம்பிளா சொல்றேன். 1000 கோடி கூட இருக்கலாம். இல்ல ரூ. 1000 வந்துட்டு ஸ்டேட் கவர்ன்மென்ட் குடுக்குறாங்க. அவங்க ஸ்டேட் கவர்ன்மென்ட் என்ன பண்ணணும்னா, ரூ. 700 அ என்ன பண்ணணும்? ஆல்டர்னேட்டிவ் ஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கு அடாப்ட் பண்றதுக்கு. அதாவது நம்ம கெமிக்கல் ஃபெர்டிலைசர்க்கு பதிலா ஆல்டர்னேட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்துட்டு டெக்னாலஜிக்கலா டெவலப் பண்றதுக்கு, அத புரொடக்ஷன் யூனிட் அத புரொடியூஸ் பண்றதுக்கு நெறைய வில்லேஜ் லெவல்லயோ, பிளாக் லெவல்லயோ, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லயோ ரூ. 700 அதுக்கு ஒதுக்கணுமா. ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு ரூ. 1000 குடுத்துருவாங்க. அதுல ரூ. 700 அதுக்கு ஒதுக்கணும். பேலன்ஸ் ஒரு ரூ. 300 என்ன பண்ணணும்னா, ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். எப்படி வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ ரெடியூஸ் பண்றது. அதோட ஃபெர்டிலைசர் யூஸ ரெடியூஸ் பண்றது. அவங்களுக்கு இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்லாம் இருப்பாங்கல்ல. நெறைய குழுக்கள்லாம் இருக்கும். அந்த குழுக்கள் மூலமா ஃபார்மர் ஆர்கனைசேஷன கூட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணணும். இந்த மாரி அதிகமா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அல்டர்னேட்டிவா நமக்கு இருக்குது. இந்த நீம் கோட்டட் யூரியா மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ அதிகமா யூஸ் பண்றது, ரெடியூஸ் பண்றது தான் இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பேசிக்கா இந்த ஃபெர்டிலைசர்ஸ் ரிலேட்டடா வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும். ஃபுல் ஃபார்ம் என்னது? ப்ரமோஷன் ஆஃப் ஆல்டர்னேட் நியூட்ரியன்ட்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மென்ட் யோஜனா. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் மேனேஜ்மென்ட் யோஜனா. ஓகே. இது வந்து மொத எப்போ இந்த பிரணம் அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, 2023, 24 பட்ஜெட்ல தான் அனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அ இதோட மெயின் எய்மே கெமிக்கல் ஃபெர்டிலைசர ரெடியூஸ் பண்ணணும். அதோட யூஸ ரெடியூஸ் பண்ணி ஆல்டர்னேட்டிவ் ஃபெர்டிலைசர்ஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது தான். நெறைய பயோ ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? நம்ம அ பாக்டீரியா, ஃபங்கை அந்த மாதிரி படிச்சிருப்போம் நெறையா. அது ரிலேட்டடா பாக்டீரியல் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. ஃபங்கல் பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இருக்கு. ஆல்கல் அப்புறம் அது மாரி நெறைய பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத வந்து இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஃபெர்டிலைசரோட டைப்ஸ் தெரியணும்னா, இங்க இருக்கு பாருங்க. யூரியா, டிஏபி, அப்புறம் எம்ஓபி, என்பிகேஎஸ். யூரியா அப்படிங்கிறது நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அது என்ன இந்த டிஏபி, அ அப்புறம் எம்ஓபி இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுல குடுத்துருப்பாங்க. நான் வந்து எல்லாமே யுபிஎஸ்சியோட இதுதான் ரெஃபர் பண்ணுவேன். அதுல இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. இங்க இருக்கு பாருங்க. டிஏபி அப்படிங்கிறது வந்துட்டு டை அம்மோனியம் பாஸ்பேட். எம்ஓபி அப்படிங்கிறது மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ். என்பிகேஎஸ் அப்படிங்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம். இதோட ஷார்ட்கட் ஃபார்ம வச்சு கூட உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். டிஏபின்னா என்னன்னு கேட்பாங்க. டை அம்மோனியம் பாஸ்பேட். டை அம்மோனியம் பாஸ்பேட். அப்புறம் எம்ஓபின்னா மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ். என்பிகேஎஸ்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம்.
ஓகேவா? இதோட யூசேஜ் அதிகமாயிருச்சு. ஸோ அதனாலதான் இந்த ஸ்கீம் மூலமா இன்னும் எஃபோர்ட் போடுறாங்க. ஓகேவா? கவர்மெண்ட் வந்து அதுக்கு தான் பண்றாங்க. சரி. அடுத்து இன்னைக்கு ஒரு பில் பார்க்கலாம். அந்த பில் அது என்ன பில் அப்படின்னா, நான் இங்க காமிச்சிடுறேன். த ஆஃப்ஷோர் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஆஃப்ஷோர் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய மினரல்ஸ டெவலப் பண்ணி அதை ரெகுலேட் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய மினரல்ஸை எடுக்கிறது மூலமா அதை ரெகுலேட் அந்த அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பில். அதோட ஆக்ட் வந்து எப்போ வந்துச்சுன்னா 2002லயே வந்திருக்கும். பட் இப்போ கரண்டா அதோட பில்ல அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அமெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரிடைம் சர்வீஸ்னா ஒண்ணும் இல்ல. கடல் கரைகள் இருக்குல்ல, கடல் ஓரம் ஆஃப்ஷோர், ஓகே, கடல் கரை. அங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பிரைவேட் கம்பெனிக்குலாம் வந்து டெண்டர் கொடுத்துருவாங்க. ஆக்ஷன் மூலமா டெண்டர் கொடுத்துருவாங்க. டெண்டர் கொடுத்து அங்க அந்த ஆஃப்ஷோர் ஏரியாஸ்ல அவங்களுக்கு ஆப்பரேட்டிங் ரைட்ஸும் கொடுத்துருவாங்க. ஆக்ஷனை வச்சு பிரைவேட் செக்டர் யூனிட்ஸ்க்கு, பிரைவேட் செக்டர் கம்பெனிக்கு நிறைய டெண்டர் மூலமா ஆஃபர் பண்ணுவாங்க. அதுல யாரு டெண்டர்ல செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு அந்த ஆஃப்ஷோர் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஆப்பரேட்டிங் ரைட்டை கொடுத்துட்டு என்னென்ன பண்ணணுமா, ரீகனைசன்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன், ப்ரொடக்ஷன். ரீகனைசன்ஸா ஒண்ணும் இல்ல, ஆராய்து, தெரிஞ்சுக்கிறது, அறிதல், தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன இருக்கு, அப்ப அந்த மினரல்ஸ் ரிசோர்சஸ் என்னெல்லாம் இருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன மினரல் டெபாசிட்ஸ்லாம் ஆஃப்ஷோர் ஏரியாஸ்ல இருக்குது. அதாவது கடல் ஓரத்துல, மேரிடைம் சோன்ஸ், அந்த இதுல ஓரத்துல அந்த சோன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும். ரெக்கனன்ஸ்னா தெரிஞ்சுக்கிறது, ரெக்கனைசன்ஸ். எக்ஸாம்பிள் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங், இது ஸ்பெல்லிங் எரர்ல கூட கேட்கலாம். ரெக்கனைசன்ஸ், ஓகேவா? தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் எக்ஸ்ப்ளோரேஷன்னா கண்டுபிடிக்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்றது, என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன மினரல் டெபாசிட்ஸ் இருக்கு, என்னென்ன மினரல் ரிசோர்சஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், ப்ரொடியூஸ் பண்றதுக்கும், அந்த மினரல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும், அந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கும் இந்த பில்ல இப்போ வந்து அமெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஆக்ட் இருந்துச்சு 2002ல. அதை இப்போ அமெண்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் மாதிரி பிரைவேட் செக்டார் யூனிட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொடுக்க போறாங்களா, கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. பட் இதான பாஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? பாஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நான் சொல்றேன். அது எப்படி பாஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நான் அதுக்காக ஒரு வெப்சைட் கண்டுபிடிச்சேன். இந்த பிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட், prsindia.org அப்படிங்கிறது. இது இதுலதான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லோக்சபால ஜூலை 27ஆம் தேதி இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி லோக்சபால பாஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யசபாக்கு அனுப்பி ராஜ்யசபால ஆகஸ்ட் 3ஆம் தேதி பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ராஜ்யசபா இவங்க 2 பேரும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம பிரசிடென்ட் தான் அதை வந்து சைன் போட்டாங்கன்னா முடிஞ்சு, அந்த பில் வந்து ஆக்டா மாறிடும். அண்ட் அதை பத்தி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அதோட லைசன்ஸ், அதாவது பிரைவேட் செக்டார் யூனிட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த லைசன்ஸை கொடுக்கறது, அவங்களுக்கு ஆராய்ஞ்சு அதுல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட ஏரியா வச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? மேக்ஸிமம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அது வந்து எத்தனை வருஷத்துக்கு அதோட வேலிடிட்டி, ஓகேவா? உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்லணும், அங்க பாருங்க அதோட வேலிடிட்டி எவ்வளவு வருஷத்துக்கு கொடுக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன இருந்துச்சா, a production lease is granted for a period of up to 30 years. இதுக்கு முன்னாடி வந்து பழைய ஆக்ட்ல 30 வருஷத்துக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா 50 வருஷத்துக்கு அந்த லீஸ் கொடுக்குறாங்க. பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்குறாங்கன்னா லீஸ்க்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க, குத்தகைக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லுவாங்க. முன்னாடி 30 வருஷம் இருந்ததை இப்போ 20 வருஷம் கூட்டி இப்போ 50 வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஆக்ஷன், அதாவது அந்த லீஸ் எடுக்கிறது, அப்போ அதுல இருக்கக்கூடிய டீடைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைனிங் இன் ரிசர்வ்டு ஏரியாஸ், முக்கியமா அந்த கடல் ஓரத்துல, அது வந்து கவர்மெண்டோட இடம் தானே, அது அங்க வந்து மைன் பண்ணி அதுக்கான ரைட்ஸ் கொடுக்கறது தான் இது. அப்புறம் மைனிங் ஆஃப் அட்டாமிக் மினரல்ஸ். அட்டாமிக் மினரல்ஸ்னா என்னது, ரொம்ப நம்ம யுரேனியம், தோரியம், ஆலனைட், இந்த மாதிரி நிறைய இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. யுரேனியம், தோரியம், மோனசைட், ஆலனைட், இந்த மாதிரியான அட்டாமிக் மினரல்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது. சப்போஸ் நமக்கு வந்து கடல் ஓரத்துல கிடைக்குதா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல இருந்து நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பெற முடியுமா, ப்ரொடியூஸ் பண்ண முடியுமான்னு பாக்குறது தான் இந்த இவங்களையும் செலக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த ஆக்ஷனும் கொடுத்துருப்பாங்க பிரைவேட் செக்டர் யூனிட்ஸ்க்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, வேற ஃபைனும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த இப்போ சும்மா பிரைவேட் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க தூக்கி கொடுக்குறது அப்படிலாம் ஒண்ணு ரொம்ப ஈஸியான விஷயம் இல்ல.
பிரைவேட் கம்பெனிக்கு அது அதிகமாவும் ஃபைன் அதிகப்படுத்தியிருக்காங்க. அப்பதான் வந்து தப்பு எதுவும் நடக்காது, ஊழல் எதுவும் நடக்காதுன்னு சொல்லிட்டு ஃபைனையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேணா நீங்க ஏதாவது பில் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிஆர்எஸ் இந்தியா வச்சு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நெறைய யுபிஎஸ்சியோட வெப்சைட்ஸ் இருக்கு. திருஷ்டி ஐஏஎஸ் அந்த மாரி நெறைய இருக்கு. நானும் அங்க தான் ரெஃபர் பண்ணுவேன். திருஷ்டி ஐஏஎஸ், வஜ்ரம் ரவி, அப்புறம் நம்ம தமிழ்ல வந்து சங்கர் ஐஏஎஸ் உள்ளதும் இந்த பில்ஸ்லாம் நீங்க படிக்கணும்னா, அதுல போய் படிக்கலாம். ஓகே. ஸோ இங்க தான் குடுத்துருப்போம். அங்க பார்த்தோம்ல, அதே தான் இங்கேயும் குடுத்துருப்பேன். அந்த லீஸ் வந்துட்டு 50 வருஷத்துக்கு கூட்டுறது. அப்புறம் அட்டாமிக் மினரல்ஸ் எதெல்லாம்னா யுரேனியம், தோரியம், நிப் நியோபியம், டாண்டலம், லித்தியம், பெர்லியம், டைட்டானியம், சிர்கோனியம் அண்ட் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் பீச்ல இருந்து, அதாவது கடலோரத்துல இருந்து எடுக்கிறதுக்காக. அதுக்காக பிஎஸ்யூஸ்னா யாரு? பிரைவேட் செக்டார் யூனிட்டுக்கு ஆப்பரேட்டிங் ரைட்ஸ் குடுக்குறாங்க. ஓகேவா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அவங்களுக்கு ஆப்பரேட்டிங் ரைட்ஸ் லீஸ் மாரி குடுக்குறாங்க 50 வருஷத்துக்கு. ஓகே. ஸோ அவ்வளோதான். இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கொஞ்சம் பெருசாவே போயிடுச்சு. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ.